சரி, இப்ப இந்த கேள்வியை நாங்க பார்ப்போம். சந்தைக்கு ரூபாய் 500 எவ்வளவு எடுத்து செல்றாங்க? 500 சார். ரூபாய் 500 500 சார். எடுத்துக்கொண்டு சென்ற தாயார் எடுத்துக்கொண்டு சென்ற தாயார் அப்பணத்தில் காய்கறிகளை வாங்குவதற்கு ரூபாய் 300 செலவழிக்கிறார். காய்கறிகள் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறாரு? 300. 300 300. ரூபாய். அதே போல பழங்களை வாங்குவதற்கு எவ்வளவு செலவழிக்கிறாரு? 150 ரூபாய். 150 ரூபாய். அப்ப இது 150. சரியான ஒரு கேள்வி. பெஸ்ட்ல ஒரு தடவைக்கு 2 தடவை சரி அந்த பந்திய அந்த வசனத்துல உள்ள அந்த பந்திய வாசிச்சு அதுல முக்கியமான சில விஷயங்கள் தந்திருந்தா அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லாட்டி ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தரப்படுகின்ற எக்ஸாம் பேப்பர்ல நீங்க அதுல என்ன வேணாலும் செய்யலாம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு அவங்களுக்குள்ள யாரும் ஒண்ணு சொல்லவும் மாட்டாங்க. ஒரு ரெட் பென்ல நீங்க அண்டர்லைன் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு ஹைலைட்டர்ல நீங்க மார்க் பண்ணலாம், ஒரு பென்சில்ல மார்க் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அப்ப சந்தைக்கு ரூபாய் 500 எடுத்துக்கொண்டு சென்ற தாயார். அப்ப அந்த 2 முக்கியமான விஷயத்தை அன்னைக்குல மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுல முதலாவது வாங்குறாரு, காய்கறிகளை வாங்குறாரு, ரூபாய் 300 ரூபாய். அதே மாதிரி பழங்களை வாங்குறதுக்கு ரூபாய் 150 ரூபாய் செலவழிச்சாச்சு. இப்ப இங்க நினைக்கல வசனம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே சார். அவ முதலாவது கேள்வியை பாருங்க. காய்கறிகளை வாங்குவதற்கு பணத்தின் என்ன பின்னம் செலவிடப்பட்டது? அப்ப காய்கறிகளை வாங்குவதற்கு பணத்தின் என்ன பின்னம்னா மொத்தம் ரூபாய் 500. அப்ப 500 மேல் எவ்வளவு வரணும்? 300. அப்ப 500 மேல் 300 வச்சா சரியா ஆன்சர்? இந்த எளிய பின்னமாக கொடுக்கணும் கட்டாயம். அதைத்தான் இங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அப்ப இதுல எதையும் சுருக்கலாம். சைவரை வெட்டி விட்டா சைவரை வெட்டி விட்டுலாம். சைவரை வெட்டி விட்டு 5 மேல் 3 5 மேல் மார்க்ஸ். 3. அப்ப இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். அப்ப முதலாவது கேள்விக்கு 5 மேல் 3 அது எல்லாருக்கும் கிளியர் தானே? சார். இரண்டாவது கேள்வி, பழங்களை வாங்குவதற்கு கொண்டு சென்ற பணத்தின் என்ன பின்னம் செலவிடப்பட்டது? அப்ப 500 மேல் எவ்வளவு போடணும்? 450. நல்லா பாருங்க. அவங்க கொண்டு சென்ற பணம் ஃபுல்லா 500 ரூபாய். 500 ரூபாயில 150 ரூபாய் அவங்க செலவழிச்சிருக்காங்க பழத்துக்கு. அப்ப மொத்தத்தின் மேல் தானே பின்னம் வரும். அப்ப மொத்த தொகையின் மேல் தானே செலவழிச்ச தொகை. சொல்லுங்க. ஆகவே இது ரெண்டையும் இப்ப சுருக்குனா 10 மேல் எவ்வளவு? 3. 10 மேல் 3. 10 மேல் 3 ஓகேவா? ஓகே சார். 50ஆல சுருக்கி விட்டா 500ல 50 10 காணப்படுது. 150ல 50 எத்தனை காணப்படுது? 3 காணப்படுது. சரி, யாரோ வீட்டுல மைக்க கொஞ்சம் ஓப்பன் தயவு செய்து. என்னோட பேசுறதா மட்டும் மைக்க ஓன் பண்ணுங்க. அப்ப முதலாவது விடையிலையும் முதலாவது கேள்வியிலையும் 2வது கேள்வியிலையும் யாருக்காவது குழப்பம் இருக்குதா? ஓம் சார். செகண்ட் சார். சார் இரண்டாவது கேள்வி. முதலாவது கேள்வி பாருங்க. காய்கறிகளை வாங்குவதற்கு பணத்தின் என்ன பின்னம் செலவிடப்பட்டது? 500 மேல் 300. இரண்டாவது, பழங்களை வாங்குவதற்கு இங்க நீங்க கொஞ்சம் செலவு ஆகணும். பழங்களை வாங்குவதற்கு கொண்டு சென்ற பணத்தின், அப்ப கொண்டு சென்ற பணம்னா அவர் எவ்வளவு ஆல்ரெடி கொண்டு சென்றாரு? 500 ரூபாய் தானே கொண்டு சென்றாரு. சார். அப்ப கொண்டு சென்ற பணத்தின் என்ன பின்னம் பழங்களை வாங்குவதற்கு செலவிடப்பட்டது. அப்படியே நம்மளை குழப்புறதுக்கான வசனத்தை அப்படி போட்டிருக்கான். நாங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கிறோம். பழங்களை வாங்குவதற்கு கொண்டு சென்ற பணத்துல எவ்வளவு செலவழிக்கப்பட்டது? அப்ப அவங்க எவ்வளவு கொண்டு சென்றாங்க பணம்? 500 ரூபாய் கொண்டு சென்றாங்க. அப்ப 500 ரூபாயில ஆல்ரெடி 300 ரூபாய் அங்க செலவழிச்சிட்டாங்க. அப்ப மீதியும் அவங்களோட ஒரு தொகை இருக்குது. அப்ப மொத்தத்துல தான் நாங்க பின்னத்தை போடணும். எப்பயுமே மொத்த தொகைக்கு தான் நாங்க பின்னத்தை காமிக்கணும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? மொத்த தொகைக்கு தான் பின்னம். அப்ப அவர் 500 ரூபாய் தான் அவர் மொத்த காசு. அந்த 500 ரூபாயில
காய்கறிகள் வாங்குறதுக்கு 500 மேல் 300 போடுவீங்க, பழங்களை வாங்குவதற்கு 500 மேல் 150 போடுவீங்க. அந்த ரெண்டாவது கேள்வியின் பொருள் தான் இங்க முக்கியமானது. ரெண்டாவது கேள்வியின் பொருள் என்ன? 500 ரூபாயில பழங்களை வாங்குவதற்கு எவ்வளவு செலவழிச்சார், அதுதானே பொருள். அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப 500 மேல் 150, அப்ப 50 10 மேல் 3, சரியா? எவ்வளவுதா? விலகல புதா? சரி. பழங்களை வாங்குவதற்கு இங்க நில்லுங்க. பழங்களை வாங்குவதற்கு, சரியா, கொண்டு சென்ற பணத்தின், அப்ப கொண்டு சென்ற பணம்னா அவங்க பெஸ்ட்ல கடைக்கு சந்தைக்கு போறதுக்கு எவ்வளவு கொண்டுட்டு வராங்க? 500 ரூபா. அப்ப 500 ரூபாய். அப்ப அந்த 500 ரூபாய் தான் கொண்டு சென்ற பணம். கொண்டு சென்ற பணம் இங்க 500 ரூபாய். வேற எவ்வளவு அவங்க மறைச்செல்லாம் கொண்டு வரல. அப்ப இந்த 500 ரூபாய் தான் இங்க கொண்டு சென்ற பணம். அப்ப இந்த பணத்துல பழங்களை வாங்குறதுக்கு அவர் எவ்வளவு செலவழிக்கிறாரு? 150 ரூபாய் செலவழிக்கிறார். ஆகவே 500 மேல் 150. இப்போ ஓகேவா? ஓகே சார். சார், மூணாவது கேள்வி பாருங்க. மூன்றாவது கேள்வி, அவர் பொருள்களை வாங்கிய பின்னர் கொண்டு சென்ற பணத்தில், அப்ப கொண்டு சென்ற பணம்னா எவ்வளவு? 500 ரூபாய். 500 ரூபாய். ஏன்னா இவ்வளவுதான் வெளிப்படை எங்களுக்கு சொல்லியிருக்காரு. நாளில் ஒன்றை மீதப்படுத்துவதற்கு முன்கூட்டியே தீர்மானித்திருந்தால் எவ்வளவு மீதப்படுத்துறாரா? நாளில் ஒன்றை முன்கூட்டியே மீதப்படுத்துவதற்கு தீர்மானித்திருந்தால் அவருடைய எண்ணம் நிறைவேறி உள்ளதா? உங்கள் விடைக்கான காரணம் தருக. அப்ப இங்க கொண்டு சென்ற பணத்தில் இல் சவுண்ட் இருக்குது. அப்ப இல் சவுண்ட் இருந்தா அப்ப கட்டாயம் ரூபாய் 500 தர நாங்க என்ன போடணும்? நாளின் மேல் ஒன்று. அப்ப மூன்றாவது பகுதிக்கு ரூபாய் 500 இன் போடுவீங்க, நாளில் மேல் உண்டு. ஓகேவா? ஓகே சார். சார், அப்ப ரூபாய் 500 பெருக்கல் நாளில் மேல் உண்டு. அப்ப இதுல 500ஐயும் 4ஐயும் சுருக்கலாம். அப்ப இங்க 2ஆல சுருக்கி விட்டீங்கன்னா இங்க 250. இந்த 250ஐயும் 2ஆல பிரிச்சு விட்டுறலாம். அப்ப எவ்வளவு ஆன்சர்? 125. 125. சார், 125 இதுதான் நாளில் ஒரு பகுதி. அப்ப இந்த ஆன்சர் நிறைவேறியிருக்கான்னு பார்க்கணும். அப்ப நீங்க இப்ப என்ன செய்யணும்? அவர் மொத்தமா செலவிட்டது எங்களுக்கு தெரியும். அப்ப எஞ்சிய பணம் காண்றதுக்கு ரூபாய் 500ல இருந்து எதை கழிக்கணும்? 450 கழிக்கணும். அப்படித்தானே? அப்ப 450 கழிச்சா ரூபாய் 50 தான் இங்க பேலன்ஸ் ஆகும். சரியா? சார், அப்ப அவருடைய எண்ணம் நிறைவேறியிருக்கா? இல்ல. என்ன காரணம்? ரூபாய் 125 விட ரூபாய் 50 என்னது? சொல்லுங்க. குறைவா அதிகமா? குறைவு. ஆகவே நிறைவேற சொல்லுங்க. நிறைவேறியிருக்கா இல்லையா? இல்லை. அப்ப கிளியரா இப்ப? ஓகேவா? சரி, கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் தயவு செய்து. இந்த மூன்றாவது பாட்டு எல்லாத்துக்கும் கிளியரா? சார்,
அவன் மூன்றாவது பாட்டுல முதல்ல 4ல் 1 பங்கு எவ்வளவுன்னு கண்டோம். பிறகு அவர் செலவழிச்சது எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப 500 ரூபாயில இருந்து செலவழிச்ச பிற்பாடு அவட்ட எவ்வளவு இப்ப உண்மையிலே அவட்ட எவ்வளவு இருக்குன்னு நாங்க பார்க்கணும். அப்ப 50 ரூபாய் அவர்கிட்ட இருக்குது. அப்ப இந்த 125 ரூபாய்க்கு இந்த 50 ரூபாய் சமன் இல்ல. ஆகவே இங்க வீச்சில சமநிலையில காமிச்சிருக்கேன். அப்ப அப்படின்னா அப்ப கட்டாயம் இது நிறைவேற இல்லைன்னு தானே போடுவோம். சரியா மகள்? Yes, sir. மகன் ஓகேவா? அப்ப இப்ப கிளியரா எல்லாத்துக்கும்? ஓ சார். சரியா? சரி, இன்னும் ஒரு கேள்வி இருக்குது அதுல. அந்த கேள்வியையும் பார்த்துருவோம். அப்பதான் அடுத்த பெரிய கேள்வி செய்யக்கல உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இல்லாட்டி சிக்கலாயிரும். சரி, போர்டு அழிக்கவா? Okay, sir. போர்டு அழிக்கவா மகள்? சரியா. ஓகே. அந்த மைக்க கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க வீட்டுல பேசி கொண்டிருக்கீங்க, அது மத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருப்பீங்க. அப்படி இல்லாட்டி நான் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். யார்ட மைக்குன்னு சொல்லி பார்த்து விட்டு நான் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். அவர் வந்து கிளாஸ்ல இல்ல போல. அப்ப அவருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். அந்த மைக் சவுண்ட் யார்டன்னு கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு ஒரு யாராச்சும் மெசேஜ் ஒன்று போடுங்க. அந்த மைக் சவுண்ட் யார்ட மைக் சவுண்ட்ல இது சத்தம் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. அவரை நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். இல்லாட்டி சரி வராது. சரி, ஓகே ஓகே. பேர் வந்துருச்சு. அடுத்து நான் ரிமூவ் பண்ணி விட்டா கோச்ச கூடாது. என்னையோட பேசுறதுக்கு நீங்க மைக் ஆன் பண்ணா பரவாயில்லை, மற்றவங்களுக்கு இல்லாட்டி இடையூறாக அமையும். சரி, இந்த கேள்வி பாருங்க. ஒரு பயணத்திற்காக வீட்டில் இருந்து புறப்பட்ட சதீசன். அப்ப எங்கேயோ பயணம் ஒன்று போறாரு. யாரு போறாரு? சதீசன். சதீசன் போறாரு. அப்ப அவர் முழு பயணத்தின் 4ல் 1 என்னத்துல போறாராம்? சைக்கிள்ல. அப்ப அதை முதலாவது நோட் பண்ணிடுவோம். அப்ப சைக்கிள்னு போட்டு சைக்கிள் எவ்வளவு மகள்? 4ல் 1. அடுத்து பாருங்க, 3ன் மேல் 2 பேருந்துல போறாராம். அப்ப பேருந்து 3ன் மேல் 2. இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். 3வது சொல்லியிருக்காரு எஞ்சிய பகுதி எது? எஞ்சிய எதுல போறாராம்? 3 வீல் முச்சக்கர வண்டியில போறாராம். எதுல போறாராம்? முச்சக்கர வண்டி அப்படின்னு சொல்றாரு. சார், இவ்வளவு தான் அவர் தந்திருக்க டீடைல்ஸ். ஓகே ஓகே சார். முதலாவது கேள்வி, சைக்கிளிலும் பேருந்திலும் சென்ற மொத்த தூரம் முழு பயணத்தின் என்ன பின்னமாகும்? அப்ப ரெண்டையும் என்ன செய்யணும்? கூட்டணும். அப்ப 2க்கும் போமசி 12. 2க்கும் போமசி எவ்வளவு? 12. அப்ப 4ல் மேல் 1 மேலே கீழே எத்தனையால பெருக்கணும்? 3ஆல. 3ன் மேல் 1 மேலே கீழே எத்தனையால பெருக்கணும்? 4ஆல. 12ன் மேல் 3. அந்த பக்கம் 12ன் மேல் எத்தனை? 4. ஆகவே மொத்தம் 12ன் மேல் எவ்வளவு? 7. அப்ப முதலாவது கேள்வி 12ன் மேல் 7. ஓகேவா? ஓகே சார். சரி, அதுல யாருக்காவது குழப்பம் இருக்கா? இல்ல தானே? பிரச்சனை இல்லையே? 3ன் மேல் 2 தானே? பாத்தீங்க தானே? நானும் செய்துட்டேன், நீங்களும் கவனிக்கல. சரி, 3ன் மேல் 2. அப்ப எனக்குல 4 8 என்ன புதா? 8. அப்ப 12ன் மேல் 11. ஓகே, வெரி குட் மகள், தேங்க்யூ சோ மச். அப்ப 12ன் மேல் 11. இது ரெண்டுலையும் போனது வந்து 12ன் மேல் 11. சரியா? சார். ரெண்டாவது கேள்வி, முச்சக்கர வண்டியில போனதை கேட்டிருக்காரு. அப்ப முச்சக்கர வண்டின்னு போடுவீங்க. அப்ப 12ன் மேல் 12ல இருந்து எத்தனைய கழிக்கணும்? 12ன் மேல் 11 கழிக்கணும்.
ஆகவே முச்சக்கரின் வண்டியில போனது வந்து 12 மேல் 1. சரியா, மன்னிக்கவும். ரெண்டாவது கேள்வி முச்சக்கர வண்டியில போனது, அதாவது எஞ்சியது. அப்ப முழு பின்னம் வந்து 12. அப்ப 12 மேல் 12 அதுதான் ஒரு பங்கு. அப்ப 12 மேல் 12ல இருந்து 12 மேல் 11 கழிச்சா முச்சக்கர வண்டியில போன பங்கு 12 மேல் 1. சரியா? ஓகே சார். அப்ப கிளியரா இப்ப? ஆம் சார். அப்ப வசன நடையில உள்ள கணக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் ஆளுமை வரணும். அதனாலதான் இவ்வளவு நேரம் இந்த பீட்டல் பயிற்சியை செய்து கொண்டிருந்தேன். சரியா? ஓகே சார். ஓகே இப்ப நாங்க Okay, 10 sir. மார்க்ஸுக்கு உள்ள கேள்விகளுக்கு இப்ப நாங்க போறோம். சரி, இதை இப்ப நோட் பண்ணிட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா? சார் அப்போ குயிக்கா ஆ, நோட் sir. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. டைம் வேணும்னு சொன்னா குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சாரி. ஓகே சார். ஓகேயா. சரி, அப்ப அடுத்த ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க, பின்னங்களின் பயன்பாடு. அடுத்த ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க, பின்னங்களின் பயன்பாடு. சரி, விஷயத்துக்கு போவோம். சரி, இந்த புக்ல உள்ள உதாரணங்களையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. குறித்த ஒரு வகை உணவை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் மாக்கலவையில் 5 மேல் 2 பங்கு குரக்கன் மா ஆகும். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஆல்ரெடி பேசிட்டேன். அதனால இங்க இதெல்லாம் டைம் எடுத்து சொல்ல மாட்டேன். குறித்த ஒரு வகை உணவை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் மாக்கலவையில் 2 பங்கு வந்து குரக்கன் மாவாம். அப்ப எஞ்சியது கோதுமை மா. அப்ப மொத்தம் எவ்வளவு? பகுதி என்ற உள்ளது தானே மொத்தம். பேசுங்க. ஓ சார். அப்ப பகுதி என்ற உள்ளதுதான் மொத்தம். அப்ப 5 மேல் 5 மொத்தமா இருந்தா 5 மேல் 2 இங்க குரக்கன்மா. அப்ப 5 மேல் 2 குரக்கன் மாவா இருந்தா அப்ப கோதுமை மாவுக்கான பின்னம் எத்தனை? 5 மேல் 3. 5 மேல் 3. 5 மேல் 3. இப்ப சொல்லியிருக்காரு, ஒரு சமையல்காரர் 50 கிலோகிராம் மாக்கலவை ஒன்றை தயாரிக்க. அப்ப மொத்தமே 50 கிலோ இருக்கணும். அப்ப இந்த 50 கிலோ யாருக்கு சமனா இருக்கும்? அந்த 5 பங்குக்கு சமனா இருக்கும். அப்ப 50 கிலோவுல 5 மேல் 2 எவ்வளவு, 5 மேல் 3 எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா இருந்தா இந்த இடத்துல நாங்க தான் போடுவோம். அதாவது பெருக்கல் இன் போட வேண்டும். அப்ப இன் போடுவீங்களா இருந்தா கோதுமை மாவின் அளவு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம், குரக்கன் மாவு அளவு எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அப்ப குரக்கன் மாவு அளவு கண்டுபிடிக்கணுமா இருந்தா 50 கிலோகிராம் இன் 5 மேல் 2. இதெல்லாம் டெஸ்ட்ல விளங்கப்படுத்தியாச்சு. டெஸ்ட்ல நிறைய கேள்விகள் இதுக்கு செஞ்சாச்சு. அப்ப பிறகு இதுக்கு டைம் எடுத்து எனக்கு விளக்கம் படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப 50 கிலோகிராம் தர 5 மேல் 2 சுருக்குனா இங்க 20 கிலோ வரும். அப்ப குரக்கன் மா 20 கிலோவா இருந்தா கோதுமை மா எத்தனை கிலோ? 30 கிலோ. 30 கிலோ. நேரடியா 50ல இருந்து 20 என்ன செஞ்சு விட்டுறணும்? கழிக்கணும். கழிச்சு விட்டுறணும். கழிச்சு விட்டுறணும். அப்ப அதுகள் எனக்கு கட்டாயம் நீங்க என்ன செஞ்சிருக்கணும், கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். சரி, சரி, இப்ப இங்க வாங்க. நான் அந்த உதாரணத்துல பேசல, நாங்க இந்த இதை பேசுவோம். சரி, இந்த மாதிரி கேள்வி நான் ஆல்ரெடி உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் தானே, ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? சரி, ஒரு 3 மினிட்ஸ் தாரேன். இந்த 6 கேள்வியும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பாப்பா எல்லாரும். பிள்ளையோ சரியோ ரெண்டாவது விஷயம், அது எனக்கு பிரச்சனை இல்லை, விளங்கிக்கிறோம். அதனால நீங்க பெஸ்ட்ல ட்ரை பண்ணுங்க. அப்ப ட்ரை பண்ணி முடிஞ்ச பிற்பாடு நான் ஆன்சர் விளங்கப்படுத்துறேன். அப்ப நீங்க சரியா இருந்தா சரி போட்டு கொள்ளலாம், ஏதாச்சும் குழப்பம் இருந்துச்சுன்னு சொன்னா கிளியர் பண்ணி கொள்ளலாம்.
பாப்போமா? అవును సార్ மகள் பாப்போமா? Okay, இல்ல sir. சார் நான் 2 கணக்கு இருக்கு. சரி ஓகே. குயிக்கா செய்யுங்க. சரி ஓகே ஓகே. குயிக்கா செய்யுங்க. முதலாவது செம்ம ஈஸியான கேள்வி. முதலாவது கேள்வி, இரண்டாவது கேள்வி, மூன்றாவது கேள்வி, நாலாவது கேள்வி, அதெல்லாம் செம்ம ஈஸியான கேள்வி. அஞ்சாவதும் ஆறாவது மட்டும்தான் கொஞ்சம் அதுல அறிவு கொஞ்சம் நாங்க படிச்ச விஷயத்த கொஞ்சம் அப்ளை பண்ணுவோம். அப்ப எல்லாரும் 6 கேள்வியும் சரியா எடுத்திருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு, நினைக்கிறேன். சரி பாப்போமா பூத்தா இப்ப? అవును సార్ சரி, முதலாவது கேள்வி ரூபாய் 5000 இன் சரியா 2 மேல் 1. அப்ப ரூபாய் 5000 தர பெருக்கல் 2 மேல் 1 போட்டீங்கன்னா இந்த 2ஐயும் 5000ஐயும் சுருக்கி விட்டீங்கன்னா ரூபாய் 2500. சரியா? Okay, sir. ஓகே, சரி போட்டுக்கொள்ளுங்க. வெரி குட். இரண்டாவது கேள்வி 2000 மில்லி லிட்டர் இன் 4 மேல் 1. அப்ப ஈஸியானது. 500 4ஆல 2000 சுருக்கி விட்டுருவீங்க. அப்ப சுருக்கி விட்டீங்கன்னா 500 ml வந்திருக்க ஆன்சர். అవును సార్ Okay. ஓகே, சரி வெரி குட். சார். மூன்றாவது கேள்வி 200 மீட்டர் இன் ஓ சார் 4 மேல் 3. அப்ப 200 மீட்டரை 4ஆல பிரிச்சு விட்டுட்டு அதை 3ஆல பெருக்கணும். 150 மீட்டர் 50 மீட்டர் அப்ப இத 4ஆல சுருக்குனீங்கன்னா இதுல 150 ஒரு தடவை, மீட்டர். இங்க சுருக்குனா 50, 150 மீட்டர் வந்திருக்கும். 150 மீட்டர். ஆன்சர். Om, sir. sir. ஓகே ஓகே குட். ஓ சார் சரியா 250 கிலோகிராம் இன் 5 மேல் 3. அப்ப இங்க 250 50 கிலோ 180 5ஆல சுருக்கி விட்டு அதை 3ஆல பெருக்கி விடுவீங்க. அப்ப இங்க 1, இங்க 50, 50 150 கிலோகிராம். அழகு தான் இங்க முக்கியமே. ஆன்சர் போட்டு வேலை இல்லை. கட்டாயம் இங்க ரூபாய் இருக்கணும், இங்க மில்லி லிட்டர் இருக்கணும், இங்க மீட்டர் இருக்கணும், இங்க கிலோகிராம் இருக்கணும், இல்லாட்டி மார்க்ஸ் இல்ல. 75 கிலோகிராம். இதா புத்தா? இது எப்படி புத்தா 75? சார் கிளியர் இல்ல சார். முதலாவது கேள்வி, இந்த நாலாவது கேள்வி 250 Sir, clear இல்ல. கிலோகிராம். நான் பேசுறது கிளியரா விளங்குது இல்லையா? கேக்குது தானே மகன் எல்லாருக்கும்? అవును సార్ இல்ல sir. கிளியர் இல்ல சார். கிளியரா கேக்குது இல்ல விட்டு விட்டா கேக்குது. இல்ல இல்ல sir. சார் இதுல கிளியரா எல்லாரும் கேக்குது கேக்குதாமே? சரி, நான் கொஞ்சம் தூரத்துல இருந்து பேசினால அப்படி கேட்டிருக்குமா இருக்கும். கேக்குது இல்ல சார் சரி, மைக்கை கொஞ்சம் ஓப் பண்ணுங்க, இப்பதான் எல்லாருக்கும் கேட்குமா இருக்கும். சரி, அந்த மைக்னால கொஞ்சம் சிக்கல் தெரியல. சரி ஓகே, ஒருத்தர் ஆன்சரும் அனுப்பியிருக்கீங்க. சரி 250 கிலோகிராம் 5 மேல் 3. அப்ப இன்னுக்கு பதிலா பெருக்கல் 5ஆல 250 சுருக்குனா 50. ஏன்னா 25 5ஆல சுருக்குனா 5 தடவை. அப்ப 0 50, 50 3ஆல பெருக்குனீங்கன்னா 150 கிலோகிராம். ஓகேவா? ஓகே Okay, sir. சார் ஓகே சார் அஞ்சாவது கேள்வி 2.4 லிட்டர் இன் 3 மேல் 2. லிட்டர்ல வச்சு இது கணக்கு செய்ய இயலாது. அதனால இது 2400 மில்லி லிட்டர். சார் கிளியர் இல்ல சார். உங்களுக்கு கிளியர் இல்லைனா எல்லாருக்கும் பேசுறது கேக்குது இல்லையா, இல்லாட்டி யாராருக்கும் 2 பேரும் பேசுக்கா? அப்ப அவங்களுக்கெல்லாம் கேக்குதா மகன்? உங்களோட நெட்வொர்க்ல பிரச்சனை இருக்குமா மகன்? என்ன நெட்வொர்க்லனா சிக்கல் இல்ல, என்ன நெட்வொர்க்ல சிக்கல் இல்ல. என்னோட நெட்வொர்க் சிக்கலா இருந்தா எனக்கு விளங்கும். யாரு அப்ரின் வந்து கிளியர் இல்லைன்னு சொல்றீங்க.
கிளியர் இல்லன்ட்டு 2 பேர் தானே மகள் சொல்றீங்க, மத்தவங்களுக்கெல்லாம் நல்லா கிளியர் ஆமே. சார் கிளியரா விளங்குது இல்ல. யாரு? அஃப்ரீனும் வேற யாரு? மகன் யாருக்கு பார்த்தா உங்களுக்கு கிளியரா விளங்குது இல்ல? அப்துல்லாக்கு சார் விளங்குதில்ல. சரி. ஆனா புத்தா மற்றவங்களுக்கெல்லாம் விளங்குது. நீங்க கொஞ்சம் டக்குன்னு லெஃப்ட் ஆயிட்டு கொஞ்சம் ரீஜாயின் பண்ணுங்களேன். அந்த விலங்கல்னு சொல்ற 2 பேர் லெஃப்ட் ஆயிட்டு ரீஜாயின் பண்ணுங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். இப்ப விளங்குது சார். ஓகே. சரியா, அப்போ உங்களோட நெட்வொர்க் தான் பிரச்சனை. சரி, ஓகே, இங்க கவனிங்க. அப்ப இது 2.4 லிட்டர்னா 2.4 லிட்டர்னா 2400 மில்லி லிட்டர் 1000ஆல பெருக்கணும். ஓகே தானே? ஓகே சார். 3 மேல் 2. அப்ப 2400 3ஆல சுருக்குனீங்கன்னா 800. சரியா? 800 ஓகேவா? போட் விளங்குதில்ல. அப்ப 800 ஓகேனா 1600 மீட்டர். 1600 மில்லிலிட்டர். 1600 மில்லி லிட்டர். இந்த ஆன்சர் வந்திருக்கா? சரி, யாரோ போட் விலங்குன்னு சொன்ன மாதிரி விளங்குது. கொஞ்சம் இருங்க, இப்ப போட் விலங்குதான்னு பாருங்க. எல்லாருக்கும் போட் விலங்குதா? சார். சரி. சார் அஞ்சாவது. இந்த 5வது கேள்வி 2.4 லிட்டர். அப்ப தரம் 6ல எல்லாம் படிச்சிருக்கோம். லிட்டரை மில்லி லிட்டர் ஆக்கணும் மாதிரினா 1000ஆல பெருக்கணும். அப்ப 1000ஆல பெருக்குனா எனக்குல 2400 மில்லி லிட்டர்னு வரும். 3ஆல சுருக்குனா 800. 800 2ஆல பெருக்கி விட்டீங்கன்னா 1600 மில்லி லிட்டர். சரிதானே? சார் 1.6 லிட்டர் கொடுக்கலாம் தானே? 1.6 லிட்டர்னு போட்டாலும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். ரெண்டுக்கும் ஆன்சர் தருவாரு. 1.6 லிட்டர் அப்படின்னு போட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா சரின்னு சொன்னா இதை சுருக்கலுக்கு இலகுவா இருக்கிறதுக்கு எனக்குல இதை மில்லி லிட்டருக்கு மாத்திட்டு தான் செய்யறது. அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, 4.8 கிலோமீட்டர். சரியா? 4.8 கிலோமீட்டர் இன் 4 மேல் 3. அப்ப இதை நேரடியாகவும் சுருக்கலாம். சரியா? நேரடியாகவும் இதை சுருக்கலாம். ஆனா கிலோமீட்டருக்கு மாத்தி போட்டு நாங்க இதுக்கு மாத்தி போட்டு செய்வோம். அப்ப 4800 மீட்டர் பெருக்கல் 4 மேல் 3. இந்த 4ஆல இங்க சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னா 1200. 1200 3600 3600 மீட்டர். 3600 கிலோமீட்டர். அதாவது 3.6 கிலோமீட்டர். 3.6 கிலோமீட்டர். ஓகேவா? இந்த ஆன்சர் வந்திருக்கா? ஓம் சார். ஓம் சார். அப்ப எல்லாரும் வெரி குட். சரி, அப்ப இதுல யாருக்காவது குழப்பம் இல்லை தானே? இந்த மாதிரி கேள்வி பகுதி 1க்கு வாரது. இந்த மாதிரி கேள்விகள் பகுதி 1க்கு வாரது. அப்ப அதனால இதுகளை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கிறோம். சரியா? சரியா. இப்ப இதுக்கு அங்கிட்டு தான் பிரச்சனையே இருக்குது. அப்ப இதுக்கு அங்கிட்டு விளையாட்டு விட்டு கொண்டு இருக்க கூடாது. அப்ப அதனால தெளிவா பாத்துக்கிறோம். சரி, இப்ப இந்த கேள்வியை பாருங்க. திரு கணேசன் கடந்த மாதத்திற்கான சம்பளமாக ரூபாய் 24,000 பெறாராம். எவ்வளவு பெற்றிருக்காராம்? 24,000. அவர் அப்பணத்தில், அப்ப இங்க என்ன சவுண்ட் இருக்குது? இல் சவுண்ட். இல் சவுண்ட் இருக்குது. அப்ப இல் சவுண்ட் இருந்தா நாங்க என்ன பயன்படுத்தணும்? நாங்க படிச்சிருக்கோம் பெருக்கல் அடையாளம். பெருக்கல். சரி, அப்ப இப்போ உங்களுக்கு அந்த கணக்கை ட்ரை பண்ண இயலும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? சரி, யாராச்சும் செய்திருப்பீங்க. செய்திருந்தா ரீசெக் பண்ணுங்க, செய்யாதவங்க ட்ரை பண்ணுங்க. யாரு மைக்க ஆன் பண்ணி வச்சுக்கொண்டு விளையாட்டு விடுறது? சரி, ஓகே. அப்ப அவர் கேட்டிருக்காங்க பயண செலவுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பணம். அப்ப நேரடியா ஒரே வசனம் தான்.
பயண செலவு ரூபாய் 24,000 இன் சரியா 8 மேல் எவ்வளவு 3 3. ஆகவே 24,000 8ஆல சுருக்கலாம் 3000. அவர் எவ்வளவு பெருக்கி விட்டீங்கன்னா அப்ப அவர் எவ்வளவு செலவழிச்சிருக்காரு 9,000. 9,000. சரி, இதுல யாருக்காவது சிக்கல் இருக்கா? இல்ல சார். சரி, அப்ப நாங்க பின்னங்கள் கணக்குல ஒழுங்கா அவர் தந்திருக்க வசனத்தை வாசிச்சு கிளியரா விளங்கி கொள்ள முடியாட்டி சரியா செய்ய முடியாது. ஓகேவா? ஓகே சார் ஓகே அப்ப அவரு தந்திருக்கிறது படி முற்றுப்புள்ளி இருந்தா அவனைக்குல நிக்கணும், காட்புள்ளி இருந்தா அவனைக்குல நிக்கணும், ஆச்சரிய குறி இருந்தா அவனைக்குல ஸ்லோ ஆகணும். சரியா? இந்த இதெல்லாம் படிச்சிருக்கீங்க தமிழ் பாடத்துல, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அப்ப அதே மாதிரி தான் இங்கேயும். அப்ப திரு கணேசன் கடந்த மாதத்திற்கான சம்பளமாக ரூபாய் 24,000 பெற்றார். அன்னைக்குல ஒரு வசனம் முடிஞ்சிருச்சு, அன்னைக்குல கொஞ்சம் நிக்கணும். 24,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. அவர் அப்பணத்தில், அப்ப இதுதான் எங்களுக்கு முக்கியமான பாயிண்ட். அவர் அப்பணத்தில் அந்த 24,000 ரூபாயில, அப்ப அங்கனைக்குள்ள இல் சவுண்ட் இருக்குது. அப்ப இல் சவுண்ட் இன் சவுண்ட் நேரடியா பயன்படுத்தி இருந்தா அந்த இடத்துல பெருக்கல் கணித செய்கை. அப்ப இங்கனைக்குள்ள நீங்க போட்டுக்கொள்ளலாம் இப்படி பெருக்கலை. இங்கனைக்குள்ள பெருக்கல் கணித செய்கை இருக்குது. 8 மேல் 3ஐ பயண செலவுக்கு பயன்படுத்தி இருந்தார். முடிஞ்சு. அப்ப 2 வசனத்தை வாசிட்டோம், இப்ப விளங்கியாச்சு. உடனே கணக்க செய்யலாம். கீழே கேள்வி, பயண செலவுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பணத்தை காண. அப்ப நேரடியா பயண செலவுன்னு போட்டாச்சு. ரூபாய் 24,000 இன் 8 மேல் 3. அப்ப பெருக்கல் 24,000 8ஆல சுருக்கி விட்டுலாம் 3000. 3000 3ஆல பெருக்கி விட்டீங்கன்னா அவர் பயணத்துக்காக செலவழிச்சது 9,000 ரூபாய். ஓகேவா? ஓகே சார். இதுல யாருக்காவது இப்ப சந்தேகங்கள் குழப்பம் இருக்குதா? இல்ல சார். இல்ல சார். சரியா? நல்லா விளங்கிட்டு சார். ஓகே சார். இப்ப இந்த கேள்வி பாருங்க, இதே மாதிரி ஒரு கேள்வி முதல்ல உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். ஒரு வீட்டில் நீர் தேக்கி வைக்கப்பட்டிருந்த தொட்டியில், ஒரு வீட்டில் நீர் தேக்கி வைக்கப்பட்டிருந்த தொட்டியில் நீர் நிரம்பி இருந்த ஒரு நாள். அப்படின்னா நீர் வந்து நிரம்பி இருந்தன்னு சொன்னா டெங்கில புல்லா இருக்குதா இல்லாட்டி எப்படி இருக்குது? ஃபுல்லா இருக்கு. நீர் புல்லா இருக்குது. அது நல்லா விளங்கிக்கிறோம். நீர் புல்லா இருக்கிற ஒரு நாள் தொட்டியின் கனவளவின் 4 மேல் 3 நீர் பயன்படுத்தப்பட்டது. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கேள்வி செய்தமா இல்லையா? ஓ சார். செய்தோம். அப்போது தொட்டியில் 200 லிட்டர் நீர் எஞ்சி இருந்தது. இப்ப இங்க இதுதான் எங்களுக்கு ட்விஸ்ட். எங்களுக்கு இதுதான் இப்ப இங்க பிளாஸ்பேக் மாய்க்கு. அப்ப இந்த 200 லிட்டரை வச்சுக்கிட்டு நாங்க இப்ப கேள்வியை செய்ய வேண்டியிருக்கும். அப்ப முதலாவது சின்ன ஒரு படத்தை இதுக்கு நாங்க போட்டுக்கிறோம். சின்ன ஒரு படத்தை இதுக்கு போட்டுக்கிறோம். அப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கேள்வியை செய்யறதுக்கு. சார், அப்ப இப்படித்தான் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. டேங்க் இப்படித்தான் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த டேங்க்ல ஃபுல்லா நீர் இருக்குது. ஓகே, சரியா? சரியா மாயன்? சரி சார். சரி ஓகே சார். இப்ப இதுல 4 3 அளவுக்கு என்ன பயன்படுத்திட்டாங்களா? அப்ப இது 4 மேல் 3 பங்கு. அப்ப இது 4 மேல் 3 பங்குனா அப்ப இந்த அளவு எங்களுக்கு காண இயலுமா காண இயலாதா? காண இயலும். அப்ப 4 மேல் 4ல இருந்து 4 மேல் 3 என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிக்கணும். அப்ப இந்த இடத்துல எத்தனை லிட்டர் இருக்குது? இதுல எத்தனை லிட்டர் இருக்குது? 200 லிட்டர். 200 லிட்டர். அப்ப இந்த 200 லிட்டர் யாருக்கு சமன்? 4 4 ஒன்றுக்கு சமன். இது எல்லாருக்கும் கிளியரா? இந்த படம் எல்லாத்துக்கும் கிளியரா? சார், டக்குனு இதை நோட் பண்ணுங்க பாப்போம். குயிக்கா அதை நோட் பண்ணுங்க பாப்போம்.
இப்ப இதுக்காகட்டு உங்களுக்கு ஈஸியா கணக்க செய்ய முடியும். இதுக்காகட்டு உங்களுக்கு ஈஸியா கணக்க செய்ய முடியும். இப்ப முதலாவது கேள்விக்கு எல்லாருக்கும் ஆன்சர் பண்ண இயலும் தானே? ஆம் சார். அப்ப எஞ்சி இருந்த நீரின் கனவளவு முழு தொட்டியின் என்ன கனவளவு ஆகும் அப்படின்னு கேட்டா, அப்ப எஞ்சிய அளவு எஞ்சிய அளவு 800 லிட்டர் சார். எஞ்சிய அளவுக்கு தான். அப்ப 4 மேல் 4ல இருந்து 4 மேல் 3 கழிப்பீங்க, 4 மேல் 1. ஓகே, முதலாவது கேள்விக்கான ஆன்சர் பின்னம். சரியா? ஓகே சார். முதலாவது கேள்விக்கு 4 மேல் 1. சரியா? ஓகே சரி. இப்ப ரெண்டாவது கேள்வி தொட்டியின் கொள்ளளவை கேட்டிருக்காரு. அப்ப இந்த 4 மேல் 1 எத்தனை லிட்டருக்கு சமன்? 200 லிட்டர். 200 லிட்டருக்கு சமன். அப்ப கொள்ளளவை காணணுமா இருந்தா 200 எத்தனையால பெருக்கணும்? 4. very good. 4. அப்ப 200 லிட்டரை 4ஆல பெருக்கி விட்டீங்கன்னா 800 லிட்டர் தான் தாங்கின்ற கொள்ளளவு. சரியா? ஓகே சார். ஓகே சார். சரி, அப்ப கிளியரா இப்ப? ஆம் சார். சரி, அப்ப பின்னங்கள்ங்கிறது கஷ்டம் இல்ல. பின்னங்கிறது செம்ம ஈஸி. இப்ப இந்த லிங்க் கட் ஆகும். சரியா? உடனே கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. இந்த 2 கேள்வி விளங்கப்படுத்திட்டு தான் போவேன். அதனால கட்டாயம் வெயிட் பண்ணுங்க. சரி, இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. குயிக்கா நோட் பண்றவங்க லிங்க் கட் ஆனா உடனே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப இவ்வளவு நேரம் பார்த்ததுல கஷ்டம் யாருக்காவது இருக்கா? சிக்கல் யாருக்காவது இருக்கா? இல்ல சார். ஓகே. இது மட்டும் தான் கொஞ்சம் குழப்பம். எது குழப்பம் மகள்? இந்த கணக்கு தான் சார். இன் போடுறதா? இல்ல சார். யாரோ சொன்னீங்களே ஏதோ குழப்பம் என்று சொன்னீங்கன்னா மாதிரி கிளியரா விளங்கப்படுத்தி விட்டுருவேன். ஓ சார், இந்த கணக்கு தான் சார் கொஞ்சம் குழப்பமா. இந்த கணக்குல தெளிவா விளங்கிக்கிட்டீங்களா? டெங்கில உள்ள நீர் இருக்கு புல்லா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னு சொல்றது அது மருக கொஞ்சம் விளங்கப்படுத்த சொல்லி இருக்குது. சரி, இந்த கேள்வியில எல்லாரும் வந்துட்டீங்களான்னு தெரியல. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டில் நீர் தேக்கி வைக்கப்பட்டிருந்த தொட்டில நீர் நிரம்பி இருந்த ஒரு நாள், அதாவது புல்லா டேங்க்ல நிரம்பி இருக்குது, புல்லா இருக்குது. அதனால்தான் இங்க வரைக்கும் புல்லா நிரம்பிட்டு இருக்கேன். இப்ப இந்த நீர்ல சரியா நீர் பயன்படுத்த இப்படியே கீழே தானே இறங்கிட்டு வரும் நீர். அதுல யாருக்காவது குழப்பம் இருக்கா? இல்ல தானே? இல்ல சார். அப்ப 4 மேல் 3னா முக்காவாசி டெங்கில உள்ள நீர் என்ன செஞ்சாச்சு? டெங்கில உள்ள முக்காவாசி நீர் என்ன செஞ்சாச்சு? பயன்படுத்தியாச்சு. அப்ப இது ஃபுல்லா முக்காவாசியா இருந்தா அப்ப இதுதான் பயன்படுத்தாம இருக்க நீர். இதுதான் பயன்படுத்தாம இருக்க நீர். அப்ப இந்த அளவை எங்களுக்கு காண இயலும் தானே மகள்? காண இயலும் தானே மகன்? ஆம் சார். அப்ப இது ஃபுல்லா இது 4 மேல் 3ஆ இருந்தா கட்டாயம் இந்த பகுதி 4 1 தானே. ஏன்னா இந்த டெங்கில இருக்க நீர் ஃபுல்லா ஒரு பங்கு. எத்தனை பங்கு? ஒரு பங்கு. அப்ப அந்த ஒரு பங்குல முக்கால்வாசி போயிட்டா இப்ப ஒரு ரத்த பான்ல முக்கால் ரத்த பானை சாப்பிட்டா மீதி எத்தனை ரத்த? காராத்து. ஏன்னா அது சாப்பாடு டக்குன்னு சொல்லிடுவோம். இங்க தண்ணி குழப்பமாயிருச்சு. அப்ப இங்க சரியா முக்கால்வாசி நீரை பயன்படுத்திட்டா தொட்டில கால்வாசி நீர் இருக்கும். அந்த கால்வாசி எத்தனை லிட்டர்னு சொல்லியிருக்காரு அவர் பெஸ்ட்ல? 200 லிட்டர். 200 லிட்டர். கால்வாசின்னு அவர் சொல்லலையே. அப்போது தொட்டியில் 200 லிட்டர் நீர் என்ன செஞ்சிருக்குதா? எஞ்சி இருக்குதா? அப்ப எஞ்சி இருக்கிறது லிட்டர்ல 200, பின்னத்துல எவ்வளவு? 4 1. அப்ப லிட்டர்ல உள்ளது கட்டாயம் எப்படி இருக்கணும்? சமனா இருக்கும். அதைத்தான் இங்க நினைக்கல சமன் போட்டு காமிச்சிருக்கேன். அப்ப இது ரெண்டும் சமனா இருந்தா அப்ப இந்த 4 பங்கு தான் மொத்தம். 4 பங்கு தான் மொத்தம். அப்ப ஒரு பங்கு 200 ஆயிருந்தா அப்ப 4 பங்கு எவ்வளவு? 800. எத்தனையால பெருக்கி விடும்? 4.
சரியா? இப்போ ஓகே தானே? ஓகே ஓகே சார். சார். சரியா? சரி, இன்னொரு கேள்வி விளங்கப்படுத்த உங்களுக்கு கிளியர் ஆயிரும், கவலைப்படாதீங்க. பின்னங்கள்லாம் அடிக்கடி டச்சில் இருக்கணும், இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கலா எல்லாத்தையும் மறந்து போயிருவீங்க. சரி, இப்ப இந்த கேள்வியை பாருங்க. சரி, இதுக்கு ஒரு நல்ல ஒரு கேள்வி. சரி, இந்த கேள்வி விளங்கப்படுத்தும் பொழுது நல்லா பார்த்துக்கிறோம். அப்பதான் உங்களுக்கு இப்ப இவ்வளவு நேரம் பார்த்ததை விட இதை கொஞ்சம் கிளியர் ஆகுவீங்க. சார், இப்ப இங்க கவனிங்க. ஒரு காணியின் 7 மேல் 3 ஆனது விமலனுக்குரியது. யாருக்குரியது? விமலனுக்குரிய. அவன் முதலாவது எழுதுங்க. விமலன் 7 மேல் எவ்வளவு? 3. சரியா? அவர் அக்காணியில் தமக்கு உரியதாக அமையாத பகுதியில், அப்ப 7 மேல் 3 இவருக்கு உரியதுனா, அப்ப இவருக்கு உரிமை இல்லாதது எவ்வளவு? அப்ப அத அன்னைக்குல நாங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அப்ப இவருக்கு உரியது தான் இது உரியது, இது உரியது. சரியா? அப்ப இல்லாததை கண்டுபிடிக்கணும். அப்ப இல்லாதது 7 மேல் 7ல இருந்து எத்தனை கழிப்பீங்க? 7 மேல் 3 கழிப்பீங்க. அப்ப எவ்வளவு இல்லாதது? 4. 7 மேல் 4. இந்த 7 மேல் 4ல அவர் ஒரு பகுதியை என்ன செய்யறாரு? அவரு இந்த வசனத்தை பாருங்க. உரியதாக அமையாத பகுதியில். அப்ப இங்க நினைக்கல என்ன சவுண்ட் இருக்குது? சவுண்ட் இருக்குது. அதுல எவ்வளவு அவர் வாங்குறாராம்? 4 இந்த இடத்துல இன்ன போட்டு எவ்வளத்தை போடணும்? 4. அப்ப திரும்ப விமலன் வாங்கிய புதுசு. அப்ப விமலன் புதியதுன்னு எனக்கு போடுறேன். விமலன் புதியது. அப்ப 7 மேல் 4 இன் 4 மேல் 1 புத்தா. ஓகேவா? ஓகே சார். அப்ப 7 மேல் 4 பெருக்கல் அடையாளம். 4 மேல் 1 போட்டா இந்த 4 பிடிச்ச என்ன செய்யலாம்? சுருக்கிடலாம். அப்ப இவர் புதுசா அப்ப வாங்கினது எவ்வளவு? 7 மேல் 1. அப்ப இப்ப விமலன் கிட்ட இருக்கப்ப மொத்தம் எவ்வளவு? விமலன் கிட்ட இருக்கப்ப மொத்தம் எவ்வளவு? 7 மேல் 4. 7 மேல் 3ஐயும் 7 மேல் 1ஐயும் கூட்டுவீங்க. அப்ப மொத்தம் அவர்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 7 மேல் 4. 7 மேல் 4 இருக்கும். சார், இவ்வளவு தான் கேள்வியே. இதுல சிக்கலே இல்ல. இப்ப முதலாவது கேள்வியை பாருங்க. விமலன் கொள்ளோனவு செய்த காணி பகுதி முழு காணியின் என்ன பின்னமாகும்? அப்ப முழு காணியின் என்ன பின்னமாகும்? 7 மேல் 7 மேல் 4. அப்ப இது அவ்வளவும் ஒன்னாவது விட, இது அவலத்தையும் ஒன்னாவது கேள்விக்கு எழுதணும். ஓகேவா? ஓகே சார். இது அவலத்தையும் எழுதுனா உங்களுக்கு இன்னைக்குல 4 மார்க்ஸ் தந்துருவார். இது அவலம் செய்தா 4 புள்ளி. அப்ப நான் அவர் சொல்லிருக்கதை வச்சுக்கிட்டு தான் போனேன். சரியா? விளங்காம இருந்தா திரும்ப சொல்றேன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. திரும்ப பெஸ்ட்ல இருந்து வாசிக்கிறேன், பெஸ்ட்ல இருந்து விளங்கப்படுத்துறேன். ஒரு காணியின் 7 மேல் 3 ஆனது விமலனுக்குரியது. அன்னைக்குள்ள முற்றுப்புள்ளி, அன்னைக்குள்ள நின்றணும். அப்ப ஒரு காணியின் 7 மேல் 3 விமலனுக்குரியதுனா அதை எழுதியிருக்கேன். அப்போ உரியது 7 மேல் 3. இதுல யாருக்காவது குழப்பம் இருக்கா? நாம ஒத்த கருத்து எதிர்கருத்து படிச்சிருக்கோம் தானே? படிக்கலையா? ஒத்த கருத்து எதிர்கருத்து. 7 மேல் 3 நமக்கு சொந்தமானதா இருந்தா, அப்ப அதுல பேலன்ஸ் வேற ஒருத்தருக்கு சொந்தமானதா தானே இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள. அப்ப அந்த வேற நமக்கு சொந்தம் இல்லாததை கண்டுபிடிக்கணுமா இருந்தா, மொத்தத்துல இருந்து நமக்கு சொந்தமானதை என்ன செஞ்சு விட்டுறணும்?
கழிக்கும். கழிக்கணும். அப்ப 7 மேல் 7ல இருந்து 7 மேல் 3 கழிச்சா எவ்வளவு? 7 மேல் 4. 4. சரியா? 4. இப்ப அவரு 2வது வசனம் சொல்லியிருக்காரு, அவர் அக்காணியில் தமக்கு உரியதாக அமையாத பகுதி, இல்லாத பகுதி. இதுதான் எனக்கு முக்கியமான இடம். அமையாத, இல்லாத பகுதியில். அப்ப இங்க எனக்குல இன் சவுண்ட் இருக்குது. அப்ப இந்த இடத்துல கட்டாயம் என்னத்தை பயன்படுத்தணும்? பெருக்கல் அடையாளத்தை பயன்படுத்தணும். இதை ஏற்றுக்கொள்றீங்களா? எஸ் ஆம் சார். 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 அப்ப 7ன் மேல் 4 இன் போடுவீங்க, 4ன் மேல் 1 சுருக்குனா 7ல் 1 ஆன்சர். ஓகேவா? ஓகே சார். அப்ப விமலன் கிட்ட ஏற்கனவே 3 பங்கு இருந்துச்சு. இப்ப புதுசா ஒரு பங்கு வாங்கியிருக்காரு. அப்ப மொத்தம் எத்தனை பங்கு இருக்கும்? 7 மேல் 4. 7ன் மேல் 4 பங்கு. 7ன் மேல் 4. 7ன் மேல் 4 பங்கு. ஓகேவா? இப்ப கிளியரா? சார், அப்ப முதலாவது கேள்வி கேட்டிருக்காரு மகள், விமலன் கொள்வனவு செய்த காணி பகுதி முழு காணியின் என்ன பின்னமாகும்? சரியா? விமலன் கொள்வனவு செய்த காணி முழு காணியின் என்ன பின்னமாகும்னா 7ன் மேல் எவ்வளவு? 7ன் மேல் 4. 7ன் மேல் 4. இதுல ஓகேயா? இது இப்ப ஓகே? அந்த கேள்வி பிரச்சனை இல்லையே? கிளியர் தானே எல்லாருக்கும்? இல்ல சார். ஓகே ஓம் சார். சார். சரியா? இரண்டாவது பாருங்க, முழு காணியின் அரைவாசியிலும் கூடிய பகுதி விமலனுக்கு உரியது என காட்டுக. அப்ப முழு காணியின் அரைவாசி வந்து, இரண்டாவது கேள்வி, முழு காணியின் அரைவாசி வந்து நல்லா காணிச்சுக்கிறோம். முழு காணியின் அரைவாசி, முழு காணியின் எவ்வளவு? அரைவாசி. அரைவாசி. அப்ப முழு காணினா 7 பங்கு. முழு காணினா எத்தனை பங்கு? 7 பங்கு. 7 பங்கு. அப்ப அந்த 7 பங்குல அரைவாசி வந்து 7 அரைவாசி. அப்ப அரைவாசிய கண்டுபிடிக்கணுமாண்டா, அரைவாசிய கண்டுபிடிக்கணுமாண்டா 7ன் மேல் 7 தான் புல்லு, முழு அரை புல்லா. அப்ப இதை எத்தனையால பிரிப்பீங்க? 2ஆல பிரிப்பீங்க. சரியா? அப்ப இதை 2ஆல பிரிச்சா 14ன் மேல் எவ்வளவுன்னு வரும்? சார் போர்ட் வேணும். 14ன் மேல் இதை மாத்துவீங்க. அப்ப இங்க இது பெருக்கலா மாறும். 7ன் மேல் 7 இதை மாத்தி விட்டீங்கன்னு சொன்னா 2 கீழே வந்து மேல கொண்டு போயிடும். ஆகவே 14ன் மேல் 7 இதுதான் அரைவாசி, காணியின் அரைவாசி. அப்ப இந்த 14ன் மேல் 7, அப்ப இங்கனைக்குல இப்ப விமலன் கிட்ட இருக்கிறது எவ்வளவு? 7ன் மேல் 4. அப்ப 7ன் மேல் 4னா 14ன் மேல் எவ்வளவு? 8. வெரி குட். 14ன் மேல் 8. அப்ப இங்கனைக்குல 14ன் மேல் 8. அப்ப 14ன் மேல் 7 விட 14ன் மேல் 8 கூடயா குறைவா? கூட. கூட. ஆகவே அப்ப 14ன் மேல் 7 பெரிது 14ன் மேல் 8. ஆகவே விமலனுக்குரிய காணி பெரியது. சார் போர்ட் கொஞ்சம் வேணும். இங்கிட்டு தள்ளிக்கிட்டு போயிடுச்சுன்னா சாரி. ஓகே, ஞாபகப்படுத்தினதுக்கு ஓகே, தேங்க்யூ. ரெண்டாவது கேள்வி நினைக்கிறேன். ரெண்டாவது கேள்வி அரைவாசி. அப்ப 7ன் மேல் 7 பிரித்தல் 2ஆல பிரிப்பீங்க. அப்ப 7ன் மேல் 7 பிரித்தல் 2ன் மேல் 1. அப்ப பெருக்கலா மாத்தினா 2ன் மேல் 1 7ன் மேல் 7. 14ன் மேல் 7 இதுதான் அரைவாசி. அப்ப 14ன் மேல் அரைவாசி. ஆனால் விமலன் கிட்ட இருக்கிறது வந்து 14ன் மேல் 8 மகள். 14ன் மேல் எவ்வளவு? 8. ஆகவே 14ன் மேல் 7 விட 14ன் மேல் 8 என்னது? பெருசா சின்னதா? பெரியது. அப்ப பெரியது, அப்ப கூடியது. ஆகவே அப்ப விமலண்ட காணி என்னவா இருக்கும்?
கட்டாயம் இந்த இப்படி கூட குறைவு அந்த மாதிரி காமிச்சா கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? சமநிலையில தான் காட்டணும். இது மேக்ஸ்ல உள்ள ஒரு விதிமுறை. கட்டாயம் நீங்க சமநிலையில தான் காமிக்கணும். ஓகேவா? சரியா மாயா? ஓகே சார். சரி. இப்ப அடுத்து ஓகே பாருங்க. சார். விலைக்கு வாங்கிய பின் எஞ்சிய பகுதியின் பரப்பளவு 200 சதுர மீட்டராம். எத்தனை சதுர மீட்டராம்? 200 சதுரம். 200 சதுர மீட்டர். அப்ப சார் காணில 240. 7 மேல் 4 பங்கு விமலன் வாங்கிட்டாரு. அப்ப எஞ்சிய பகுதி எவ்வளவு? எஞ்சிய பகுதி எவ்வளவு? 7 மேல் 7 மேல் 3. அப்ப எஞ்சிய பகுதி வந்து 7 மேல் 3. அதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? எஞ்சியது அப்ப இல்ல சார். எஞ்சியதை கண்டுறதுக்கு எஞ்சியதை காணணுமா இருந்தா 7 மேல் 7ல இருந்து 7 மேல் 4 என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்ப கழிங்க. 7 மேல் 7 கழிக்கணும். மைனஸ் 7 மேல் 4. அப்ப கழிச்சீங்கன்னா இப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 7 மேல் 3 இருக்கும். இந்த 7 மேல் 3 பங்கு இப்ப யாருக்கு சமனா இருக்கும்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. 240. வெரி குட். 240 சதுர மீட்டருக்கு சமனாயிருக்கும். என்ன மீட்டர்? சதுர மீட்டர். சதுர மீட்டர். இதுல யாருக்காவது குழப்பம் இருக்கு? அதாவது மீட்டர் வர்க்கம். இதுல யாருக்காவது குழப்பம் இருக்கா? சதுர மீட்டர். சதுர மீட்டர்னா அந்த மீட்டருக்கு மேல வர்க்கம் போடணும். அதுதான் சதுர மீட்டர். சரியா? ஓகே. சார், அப்ப விமலனுக்கு சொந்தமான முழு காணியின் பரப்பளவு எத்தனை சதுர மீட்டர் என காண்க. அப்ப 240 வந்து 7 மேல் 3 இருந்தா 240 வந்து 7 மேல் 3 இருந்தா அப்ப அதுல ஒரு பங்கு எத்தனை ஆயிருக்கும்? 80. 240 7ஆல சுருக்கேலுமா? 240 7ஆல சுருக்க இயலுமான்னு கேட்கு. இயலாது. 240 7ஆல அங்கனைக்குல சுருக்க முடியாது. அப்ப 7 மேல் 3 தான் 240 இருந்தா சரியா? அப்ப எங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? அதுல ஒரு பங்கை கண்டுபிடிக்கணும். அப்ப ஒரு பங்கை சுருக்கி கண்டுபிடிங்க. தசமதானத்துல தான் வரும்னு நினைக்கிறேன். சரி, நினைக்கல ஒயிட் போர்டு கொஞ்சம் அழிக்கவா? இதை கொஞ்சம் அழிக்கவா? ஓகே சார். எக்ஸாம் பேப்பர்ல நல்ல சுருக்கக்கூடிய மாதிரி பெருமானம் தான் தருவாரு. சரி, அப்ப இங்க நினைக்கல எஞ்சியது 7 மேல் 7ல இருந்து 7 மேல் 4 கழிப்பீங்க. அப்ப 7 மேல் 3. இந்த 7 மேல் 3 240 மீட்டர் வர்க்கத்துக்கு சமனாயிருக்கும். சரி, இங்க நினைக்கல இந்த 240ன்னு தராம சரி அவனைக்குல 240ன்னு தராம இங்க நினைக்கல 140ன்னு தந்திருந்தா எங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். அப்படித்தானே? எஸ் சார். 140 அப்படிதான் தருவாரு. அதனால நீங்க அதை கவலைப்பட தேவையில்லை. இங்க 240 தந்திருக்கனால இதை வச்சே நாங்க செய்வோம். சரியா? 240 தந்திருக்காங்க, இதை வச்சே செய்வோம். அப்ப 7 மேல் 3 தான் 240. அப்ப 7 மேல் 3 240 ஆயிருந்தா ஒரு பங்கை கண்டுபிடிக்கணும். எத்தனை பங்கு? ஒரு பங்கு. ஒரு பங்கை கண்டுபிடிக்கணும். அப்ப ஒரு பங்கை கண்டுபிடிக்கணுமா இருந்தா 240 சதுர மீட்டரை சரியா நாங்க இதை என்ன செய்யணும்? நாங்க இந்த பின்னத்தால பெருக்கி விடணும். இந்த பின்னத்தால அதாவது இதால நாங்க என்ன செய்யணும்? சுருக்கி எடுக்கணும். அப்பதான் எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். அப்படித்தானே? அப்ப இதுக்கு இப்ப நாங்க இதுக்கு கணக்கா பின்னத்தை போடணும். அப்ப இது வந்து 3 பங்கு. இது பங்கு எத்தனை பங்கு? 3 பங்கு. ஆனா அவருக்கு எத்தனை பங்கு? 4 4 பங்கு. அவருக்கு எத்தனை பங்கு? 4 பங்கு. சரியா?
அப்ப இத 3ஆல பிரிச்சு விட்டுட்டு அதை 4ஆல பெருக்கி விட்டீங்கன்னா சரி. இதை 3ஆல பிரிச்சு விட்டுட்டு அதை 4ஆல பெருக்கி விட்டீங்கன்னா சரி. அப்ப இங்க 3ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா 80 மீட்டர் வர்க்கம். அதை 4ஆல பெருக்கி விட்டீங்கன்னா அப்ப விமலண்ட வரும். அப்ப ஒரு பங்கு வந்து 3ஆல பிரிச்சா 80. ஒரு பங்கு 3ஆல பிரிச்சா எத்தனை பங்கு? 80 பங்கு. ஆகவே விமலண்ட. அப்ப விமலண்ட காணணுமா இருந்தா 80 எத்தனையால பெருக்கி விடணும்? 4 4ஆல பெருக்கி விடணும். அப்ப 4ஆல பெருக்கி விட்டீங்கன்னா 320 மீட்டர் வர்க்கம். ஓகேவா? ஆம் சார். ஓகே சார் 320 மீட்டர் வர்க்கம். இந்த மாதிரி ஒரு கேள்விகளை அணுகுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அவர் தந்திருக்கிறது வந்து 7ல 3 பங்கு. அப்ப 7ல 3 பங்கு தான் 240 ஆயிருந்தா 240 வந்து 3 பங்கு. அப்ப அதுல ஒரு பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 240 3ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா சரி. அப்ப 3ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா ஒரு பங்கு 80 சதுர மீட்டர். அப்போ ஒரு பங்கு 80 ஆயிரம். காணியில ஒரு பங்கு 80 மீட்டர். மொத்த காணியில ஒரு பங்கு 80 மீட்டரா இருந்தா விமலனுக்கு 4 பங்கு, எஞ்சியது 3 பங்கு. அப்ப 7 3 கூட்டினீங்கன்னா 7. 4 3 கூட்டினீங்கன்னா 7. டக்குன்னு நாக்கு பின்னிருச்சு. 4 3 கூட்டினீங்கன்னா 7. ஆகவே விமலண்ட 320 சதுர மீட்டர், எஞ்சியது 240 சதுர மீட்டர். அப்ப ரெண்டையும் கூட்டி விட்டீங்கன்னா மொத்தம் வரும். சரியா? ஓகே சார் சார் அப்ப 240 பூத்தா 320. ரெண்டையும் கூட்டி பாருங்க. 0 4 2 6 3 2 5. ஆகவே இப்ப 7ஆல பிரிக்கலாம் தானே? 560 7ஆல பிரிக்கலாம் தானே? ஓ சார் அப்ப ஆன்சர் சாரி. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார் இப்ப ஓரளவுக்கு செய்யக்கூடிய மாய்க்க வந்திருக்கீங்களா? பிரச்சனை இல்லையா? ஆம் ஓ சார். சார் சார் இப்ப 7:36 டைம். கிளாஸ்ல எல்லாரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கேள்வி விளங்கப்படுத்தி விட்டு முடிக்கவா? இல்ல சார் கிளாஸ் இருக்கு சார். யாரோ ஒருத்தர் முடியலன்னு சொல்றாரு. ஓகே சார். யாரோ ஒருத்தர் ஏழலன்னு சொல்றாங்க. மகள் ஒருத்தர். அப்படின்னா நோ ப்ராப்ளம், நான் நிப்பாட்டுறேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. பரவாயில்ல சார். ஒரு கேள்வி விளங்கப்படுத்தி விட்டு நிப்பாட்டலாம் அப்படின்னு தான் ஐடியா பண்ணேன். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நோ ப்ராப்ளம். எப்படி வசதி? வழங்கப்படுதுங்க சரி. விளங்கப்படுத்துங்க சார். ஓகே. சரி. இப்ப இந்த கேள்வியை பார்ப்போம். சரியா? இந்த கேள்வியை பார்ப்போம். நல்ல ஒரு கேள்வி. முகமது தனது காணியில் அரை பங்கை, எவ்வளவு? அரை பங்கு அரை பங்கு. சரி. மைக்க ஓப் பண்ணிக்கிறோம். ஏதாவது குரங்கு சேட்டைகள் செய்யறதா இருந்தா மைக்க ஓப் பண்ணிக்கிறோம். சரி. முகமது தனது காணியில் அரை பங்கை தனது மனைவிக்கும். அப்ப இங்க நிக்கல மனைவின்னு முதலாவது வசனம் எழுதிடுவீங்க. அப்ப மனைவியின் போட்டு எவ்வளவு? சொல்லுங்க. 3 பாருங்க, முகமது தனது காணியில் அரை பங்கை தான் தனது மனைவிக்கு கொடுத்திருக்காரு. அரை பங்கை யாருக்கு கொடுத்திருக்காரு? மனைவிக்கு. அது கொடுத்துட்டு மனைவிக்கும் 1/3 தனது மகனுக்கும். அப்ப மகனுக்கு வந்து எவ்வளவு? 3/1 பிரித்தெழுதி எஞ்சிய பகுதியாகிய 10 ஏயர். எத்தனை ஏயராம்? 10 ஏயரை தர்ம நிலையத்துக்கு கொடுத்திருக்காரு. அப்ப எஞ்சிய பகுதி இந்த பின்னத்தை நாங்க கண்டுபிடிக்கணும். அப்படித்தானே? அப்ப எஞ்சிய பகுதி இந்த பின்னத்தை கண்டுபிடிக்கணுமா? அந்த பெஸ்ட்ல இது ரெண்டும் என்ன செய்யணும்? சொல்லுங்க. இது ரெண்டையும் பெஸ்ட்ல என்ன செய்யணும்? கூட்டணும். அப்ப மகன் பிளஸ் மனைவி. அப்ப 2 மேல் 1 சக 3 மேல் 1. 2க்கும் போமசி 6 போமசி. ஓகே. ஓகே சார் அப்ப 6 போமசினா இங்க இத பெருக்குவீங்க. மேலே கீழே பெருக்குனீங்கன்னா 6 மேல் 2
ஆறின் மேல் 3 இந்த பக்கம் ஆறின் மேல் 2. ஓகே ஓகே சார். அப்ப கூட்டுனீங்கன்னா ஆறின் மேல் 5 மகள். அப்ப மீதி எஞ்சியது எவ்வளவு? எஞ்சிய காணி எவ்வளவு? ஆறின் ஆறின் மேல் 6ல இருந்து ஆறின் மேல் 5 என்ன செய்யணும்? கழிக்கிறது கழிக்கணும். அப்ப கழிக்கணும். கழிச்சா ஆறின் மேல் எவ்வளவு? 1 1. இந்த ஆறின் மேல் 1 எத்தனை ஏயருக்கு சமன்? 10 10 ஏயருக்கு சமன். ஓகேவா? ஓகே ஓகே சார். இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களா? இல்ல சார். என்ன இல்லங்கிறீங்க? மனைவிக்கு 2ல 1, மகனுக்கு 3ல 1. அப்ப இவ்வளவுதான் கொடுத்துட்டாரு. மீதி கொஞ்சம் இருக்குது காணில. அந்த மீதிய அவரு வச்சிக்கல, அப்பா வச்சிக்கல, அவரு வீட்டுக்காரர் வச்சுக்கொள்ளல. அதை யாருக்கு கொடுத்துட்டாரு? தர்ம நிலையத்துக்கு கொடுத்துட்டாரு. இப்ப அவர் கையில காணி இருக்குமா? இல்ல சார். இல்ல. இப்ப காணி இல்ல. அப்ப நான் என்ன செஞ்சேன்? மனைவிக்கும் மகனுக்கும் கொடுத்தது 2ஐயும் கூட்டுனேன். அப்ப இது ரெண்டுமே முதன்மை எண்கள். அப்ப நேரடியா பெருக்கி போமசியை கண்டுடலாம். அவன் 3ஐயும் 2ஐயும் பெருக்கினா 6 போமசி. அப்ப 6னா 2ல் ஒன்றை மேலங்கிலையும் 3ஆல பெருக்கணும், 3ல் ஒன்றை மேலங்கிலையும் 2ஆல பெருக்கணும். அப்ப மொத்தம் 6ன் மேல் 5 வரும். அப்ப 2 பேத்துக்கும் கொடுத்தது 6ல 5. அப்ப அவர்கிட்ட எஞ்சியது எவ்வளவு? 6ன் மேல் 1. அப்ப அந்த 6ல 1 தான் தர்ம நிலையத்துக்கு கொடுத்தது. அப்படித்தானே? இந்த 6ல 1 தானே தர்ம நிலையம். சொல்லுங்க மகன். 6ல 1 தானே தர்ம நிலையம். ஓ சார். அப்ப அந்த 6ல 1 எத்தனை ஏயர்? 10 ஏர். 10 ஏயர். முதலாவது கேள்வி கேட்டிருக்காரு. முழுக்காணியில் என்ன பின்னம் நன்கொடையாக அளிக்கப்பட்டது? முழுக்காணியில் என்ன பின்னம் நன்கொடையாக அளிக்கப்பட்டது? அப்ப நீங்க இத 6ல் 1. இந்த 6ல 1க்கு வரும். அவளத்தை எழுதி 6ல 1க்கு கொண்டு வரும். அப்ப 6ல் 1 தான் முழுக்காணிக்கான பின்னம். ஓகேவா? ஓகே சார். இப்ப 2வது கேள்வி கேட்டிருக்காரு. முழு காணியின் அளவு எத்தனை ஏயர் ஆகும்? அப்ப 6ல 1ங்கிறது ஒரு பங்கு. 6ல 1ங்கிறது எத்தனை பங்கு? ஒரு பங்கு. ஒரு பங்கு. அப்ப ஒரு பங்கு 10 ஏயரா இருந்தா, ஒரு பங்கு 10 ஏயரா இருந்தா, அப்ப காணியின் மொத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? 10 ஏயர எத்தனையால பெருக்கணும்? 6 அப்ப காணியின் மொத்தம் எவ்வளவு? 60 ஏயர். 60. அப்ப ஈஸியா? ஓ சார். சார் மூணாவது கேள்வி. தர்ம நிலையத்திற்கு வழங்கிய பகுதி சரியா? 6ல 1 பத்தலயம். இப்பதான் கேள்வியை மாத்துறான். தர்ம நிலையத்திற்கு வழங்கிய பகுதி போதியது அன்று. இந்த பாருங்க, எனக்கு சொல்லியிருக்காரு இந்த வசனத்துல தெளிவா எல்லாருக்கும். போதியது அன்று. அப்ப 6ல 1 என்ன செய்யலாங்க? பத்தல. ஆகையால் அவ்வளவை இருமடங்கு ஆக்குவதற்கு தனது பகுதியில் இருந்து ஒரு பகுதியை வழங்குவதற்கு அவரின் மனைவி விரும்பினார். யார் விரும்பியிருக்கா? மனைவி. விரும்பியிருக்கா. அப்ப மனைவி இதுல இருந்து இப்ப நாங்க என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்படித்தானே? சரி, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அவ்வளவை இருமடங்கு ஆக்குவதற்கு தனது பகுதியில் இருந்து ஒரு பகுதியை வழங்குவதற்கு அவரின் மனைவி விரும்பினார். அவ்வாறு வழங்கிய பின்னர் மனைவிக்கும் மகனுக்கும் காணியின் சம அளவுகள் கிடைக்கும் என காட்டுக. அப்ப இப்ப தர்ம நிலையத்துல இருக்கிறது 6ல 1. அப்ப தர்ம நிலையத்துல இருக்கிறது 6 1ன்னு சொன்னா அதை டபுள் பண்ணணும். அப்ப தர்ம நிலையத்துக்கு இப்ப எத்தனை வந்துடும்? 20 ஏயர். சரி, பின்னத்துல சொல்லுவேன். 6ல 1 எத்தனையால பெருக்கணும்? 6ல் மேல் 2 6ன் மேல் 2 வந்துருவாரு. அப்ப இவங்களுக்கு 6ன் மேல் 2 வந்தா இவங்க 2 பேருக்கு எத்தனை போயிருக்கும் பேலன்ஸ்?
நாலு அப்ப மனைவிக்கும் மகனுக்கும் எவ்வளவு போயிருக்கும்? 6 மேல் நாலு 4 போயிருக்கும். அப்ப 6 மேல் 4 போயிருக்குமா இருந்தா, அப்ப மகனுக்கு வந்து 3 மேல் 2 ஒன்று கிடைச்சிருக்குது. அப்ப இந்த 3 மேல் ஒண்ட மேலையும் கீழே 2ஆல பெருக்கினா எத்தனை வரும்? 6 மேல் 2. அப்ப மகனுடைய 3 மேல் 1 மேலையும் கீழே சமவெளி பின்னங்கள் ஐடியாவை பயன்படுத்தி மேலையும் கீழையும் பெருக்கிறேன். அவ மேலையும் கீழையும் பெருக்கினா இப்ப இவர்கள் மகனுக்கு இருக்க எத்தனை? 6 மேல் 2. அப்ப தர்ம நிலையத்துக்கும் 6 மேல் 2, மகனுக்கும் 6 மேல் 2. அப்ப மனைவி கிட்ட கட்டாயம் எத்தனை இருக்கும்? 6 மேல் 2 ஓகேவா? அப்ப எல்லாத்துக்கும் சமன். சரியா? இப்ப ஓகே சார். அவன் மனைவி கிட்ட உள்ளதை கண்டுபிடிக்க 6 மேல் 6ல இருந்து 6 மேல் 4 கழிச்சு விட்டீங்கன்னா மனைவிக்கு 6 மேல் 2 வந்துடும். ஏன் நான் 6 மேல் 4 கழிச்சிருக்கேன்? யாராவது இல்லைன்னு சொல்லுங்க. தர்ம நிலையத்துக்கு வழங்கினது மகனுக்கு வழங்கினது. தர்ம நிலையத்துக்கு வழங்கினதும் 6 மேல் 2, மகன்கிட்ட இருக்கிறதும் இப்ப 6 மேல் 2. அது ரெண்டையும் கழிச்சு விட்டா மனைவிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரி சார். அப்ப இப்ப 3 பேத்துக்கிட்ட உள்ளது சமன். சரியா? ஆம் சார். அப்ப மகனுக்கும் மனைவி கிட்ட இருக்கிறது சமன். அப்ப மகன் சமன் மனைவி. அப்ப இந்த பக்கமும் 6 மேல் 2 சமன், இங்கிட்டும் 6 மேல் 2. ஓகே ஓகே சார். அப்ப இப்படித்தான் கேள்விகள் வரும். புலம்ப தேவையில்லை.